திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு அதிபதியான முருகப்பெருமானின் ஒப்பற்ற கருணையால் சிவஞான சித்தியாரில் பாயிரம் முடித்து அளவை இலக்கணம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. பொதுவாக ஒரு நூல் ஆரம்பிக்கும் பொழுது பாயிரம் இருக்கும், பாயிரம் முடித்து நூல் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் சுவாமிகள் பாயிரம் முடித்ததும் நூலை செய்யாமல் அதற்கு நடுவிலே அளவை இலக்கணம் என்ற ஒரு பகுதியை அமைத்திருக்கின்றார். இது ஒரு சிறப்பான பகுதி. 14 மெய்கண்ட சாத்திரங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு பகுதி இந்த அளவை இலக்கணம். 14 மெய்கண்ட சாத்திரங்களில் மட்டுமல்ல, தமிழ் மொழியில் எழுந்த முதல் தர்க்க நூல், தர்க்க சாத்திரமும் இந்த சிவஞான சித்தியார் தான், இந்த நூல்தான். தமிழில் 5 காப்பியங்களான நீலகேசியும் ஒரு தர்க்க நூல்தான். ஆனால் அந்த தர்க்க நூலில் நீலகேசி என்ற சமண பெண் பல மதவாதிகளுடன் போரிட்டு சமண மதமே உயர்ந்தது என்று நிலைநிறுத்தும் பொருட்டு அமைக்கப்பட்டது அந்த நீலகேசி என்ற நூல். இன்னும் சொல்லப்போனால் புத்த நூலான குண்டலகேசிக்கு பதில் சொல்லும் விதமாக புத்த கருத்துக்களை மறுத்து சமண கருத்தை உயர்ந்தது என சொல்லும் விதத்தில் வாதி பிரதிவாதம் என்ற அமைப்பில் அமைந்தது நீலகேசி என்ற சமண நூல், தர்க்க நூல். ஆனால் இந்த சிவஞான சித்தியாரில் அமைந்த இந்த அளவை நூல் அப்படியே வாதி பிரதிவாதி என்ற அமைப்பில் அமைக்கப்படவில்லை. இது எப்படி அமைந்திருக்கிறது என்றால், ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை எப்படி ஆராய வேண்டும், அதற்கு பயன்படுத்தும் கருவிகள் என்ன, எப்படி ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை நிலைநிறுவ வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லியிருப்பது தான் இந்த தர்க்க நூல். அந்த அடிப்படையில் சிவஞான சித்தியார் தான் முதலில் எழுந்த தர்க்க நூலாக இருக்கும், தமிழில் எழுந்த முதல் தர்க்க நூலாக இருக்கும். ஆனால் வடமொழியில் பல தர்க்க நூல்கள் உண்டு. தர்க்க நூல் உண்டு என சொல்வது மட்டுமல்ல, அந்த தர்க்க நூலை பின்பற்றி ஒரு மதமே இருந்தது. இன்று அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆனபோதும் அந்த தர்க்க நூல்தான் இன்று எல்லா மதங்களுக்கும் மூல நூலாக தங்கள் மத கருத்துக்கள் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உயர்ந்தது என எடுத்து சொல்வதற்கு மூலமாக, ஆதாரமாக விளங்குகிறது என்றால் அந்த தர்க்க நூல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வடமொழியில் அத்தனை தர்க்க நூல்கள் உண்டு, ஆனால் தமிழ் மொழியில் அப்படி நூல்கள் இல்லை. அதனால்தான் சித்தியாரை பற்றி சொல்லும் பொழுது சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என சொல்வார்கள் பெரியோர்கள். சாஸ்திரம் படிப்பதற்கு முன்பு எதற்காக இந்த தர்க்க நூல்? கணக்கு பாடம் படிக்க வேண்டுமானால் வாய்ப்பாடு தேவை. எப்படி ஒரு வாய்ப்பாடு தெரிந்தால் நாம் எளிமையாக கணக்கு போட முடியுமோ, அதுபோல் சாத்திரம் படிக்க வேண்டுமானால் தர்க்க நூல் மிகவும் முக்கியம். இந்த தர்க்க நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால், ஒரு பொருளை நிறுவுவதற்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுகின்றன, அந்த கருவிகளை வடமொழியில் பிரமாணம் என சொல்வார்கள். பிரமாகரணம், பிரமாணம், அதாவது அளக்கும் கருவிகள். அந்த பொருளை, எந்த பொருளை அளக்கப் போகின்றோமோ அந்த பொருளுக்கு வடமொழியில் பிரமேயம் என சொல்வார்கள். அதாவது அளக்கப்படும் பொருள், அது ஒரு துணியோ அல்லது ஒரு எடையோ, அந்த பொருள் பிரமேயம். அந்த பொருளை அளக்கின்ற நாம் பிரமாதா. அந்த பொருளை பற்றிய துல்லியமான அறிவு, மெய் அறிவு, அது பிரமீதி என சொல்வார்கள் வடமொழியில். பிரமேயம் என்பது அளக்கும் கருவி, பிரமாதா என்பது அளக்கப்படும் நாம், பிரமேயம் என்பது அளக்கப்படும் பொருள், பிரமிதி என்பது அந்த பொருளை பற்றிய துல்லியமான அறிவு, மெய்யான அறிவு. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அளப்பதற்கு பல கருவிகள் இருக்கின்றன. அது எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என அடிப்படையான 4 கருவிகள். இதை எளிமையாக தமிழில் சொல்ல வேண்டுமானால் கவுண்டிங் அல்லது வேயிங் மெஷின் அல்லது லிட்டரில் அளப்பது அல்லது ஸ்கேலில் அளப்பது என சொல்லலாம். ஆனால் நாம் இந்த சாத்திரத்தில் காணப்பட முடியாத இறைவனை பற்றியும், காணப்பட முடியாத உயிரை பற்றியும், காணப்பட முடியாத வினையை பற்றியும், ஆணவ மலத்தை பற்றியும் நாம் படிக்கப் போகின்றோம். இவற்றை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அவற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு பயன்படும் கருவிகள் எவை? அந்த கருவிகளை
கொண்டு நாம் எப்படி ஒரு பொருளை ஆராய வேண்டும், அந்த பொருளின் இயல்பை நாம் எப்படி உணர வேண்டும் என்ற வழியை சொல்லி தருவதுதான் இந்த அளவை நூல். உலகப் பொருட்களை அளப்பதற்கு பல கருவிகள் இருக்கின்றன. இந்த கருவிகள் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த கருவிகளை கொண்டு அளக்கக்கூடிய ஞான இந்திரியங்களான கண், காது போன்ற ஞான இந்திரியங்களும் தேவை. அவைகள் மட்டும் இருந்தால் போதுமா? அவையும் போதாது. அதை இயக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்களும் தேவை. தார்க்கீகர்கள் இந்த ஞான இந்திரியங்களையும் இந்த அந்த கரணங்களையும், மனம், புத்தி, சித்தம் என்ற அந்த கரணங்களையும், இந்த நீட்டல், நிறுத்தல் போன்ற அளவைகளையும் பிரமாணமாக அளவை கருவிகளாக கொண்டு இவையே அளக்கும் கருவிகள், இவையே பிரமாணம் என சொல்லுகின்றார்கள். ஆனால் சைவ சமயம்தான் அதற்கும் ஒருபடி மேல்பட்டு இவை மட்டும் போதாது, ஒரு பொருளை அளந்து அறிவதற்கு இவை மட்டும் போதாது, இதற்கு மேற்பட்டு ஆன்மாவின் அறிவு ஆற்றலாகிய சித் சக்தியும் தேவை என சொன்னது சைவ சமயம்தான். ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது ஒரே பாடம்தான், ஒரே வகுப்பு தான். 50 மாணவர்கள் இருந்தால் 50 மாணவர்களுக்கும் அந்த பாடம் 50 விதமாக புரியும். அது அவர்களுடைய ஆன்மாவின் அறிவின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்த பாடத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி என்றால் அந்த பாடத்தின் உண்மை பொருள், உண்மையான தன்மை எது என கேட்டால் அவர்கள் எந்த அளவு புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு மெய்யறிவாகப்படும். ஆனால் அது மெய்யறிவு ஆகாது. சொல்லப்பட்ட பொருளை முழுமையாக தெரிந்து கொள்வதே மெய்யறிவு. அதற்கு ஆன்ம சித் சக்தி தேவைப்படுகின்றது. அதை கொண்டே அளக்க வேண்டும் என சொன்னது சைவ சமயம்தான். அந்த வகையில் ஆன்ம சித் சக்தியை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை 3 வழியில் அளவிடலாம். ஒன்று காண்டல் அளவை, மற்றொன்று கருதல் அளவை, அடுத்தது உரை அளவை. காண்டல் அளவையை வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம், காட்சி அளவை என சொல்வார்கள். இந்த கண்ணை கொண்டு நாம் எந்த பொருள்களை எல்லாம் காண்கின்றோமோ அவையெல்லாம் காட்சியில் அடங்கும், காண்டல் அளவையில் அடங்கும். கண்ணை கொண்டு மட்டுமல்ல, ஐம்பொறிகளை கொண்டு எந்த பொருளை எல்லாம் நாம் நேரிடையாக அளந்து அறிகின்றோமோ அவையெல்லாம் காட்சி அளவையில் அடங்கும். காற்று நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது நம் மேல் படுகின்றது. அந்த படுவதை வைத்து காற்று படுகிறது, அது குளிர்ந்ததாக இருக்கிறது அல்லது வெப்பமாக இருக்கிறது என சொல்கின்றோம் என்றால் அதுவும் ஒரு காட்சி அளவைதான், அதுவும் ஒரு காண்டல் அளவைதான். உணர்வால் நேரடியே உணர்ந்து அறிகிறோம் என்றால் அதுவும் காண்டல் அளவையில் அடங்கும். ஒரு சப்தத்தை கேட்கின்றோம், இது இன்ன சப்தம் அல்லது பிடிக்கின்றது, பிடிக்கல என சொல்கின்றோம் என்றால், நேரடியாக கேட்டு சொல்கிறோம் என்றால் அதுவும் காண்டல் அளவையில் அடங்கும். இப்படி ஐம்பொறிகளோடு நேரிடையாக தொடர்பு கொண்டு நாம் அறிவது காண்டல் அளவை அல்லது காட்சி அளவை அல்லது பிரத்யட்ச பிரமாணம். இது பிரத்யட்ச பிரமாணம் என்பது வடமொழி. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்துவார்கள். அடுத்தது கருதல் அளவை. இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் காண்டல் அளவையில் மட்டும் நம்மால் கணக்கிட முடியாது. கருதல் அளவையும் மிக முக்கியமான ஒன்று. கருதல் அளவை என்பது ஒரு பொருள் மறைந்திருக்கிறது, அந்த மறைந்திருக்கின்ற பொருளை அதை விட்டு நீங்காத ஒரு தன்மையை கொண்டு அறிவது கருதல் அளவை. ஒரு பூ இருக்கிறது என்றால் அதை விட்டு நீங்காமல் இருப்பது அதனுடைய மனம். ஒரு பெட்டியில் ஒரு பூ இருக்கின்றது, ஆனால் நாம் அதை நேரடியாக பார்க்காமல் போனால் கூட அதனுடைய மனத்தை வைத்து இது இன்ன பூ என யூகித்து அறிகின்றோம். அதுதான் கருதல் அளவை. காண முடியாத இறைவனையும் காண முடியாத இந்த உயிரையும் நாம் கருதல் அளவையில் மட்டுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், யூகித்து அறிந்து கொள்ள முடியும். சாத்திரத்தில் கூறுகின்ற முப்பொருளான கடவுளையோ உயிரையோ மலத்தையோ நம்மால் காண்டல் அளவையில் அறிய முடியாது. அது கருதல் அளவையில் மட்டும்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கருதிதான் அதை உணர வேண்டும். இந்த இரண்டுக்கும் மேற்பட்டு உயர்ந்த அளவையானது உரை அளவை, ஆகம அளவை. ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர் என்றால் கண்டிப்பாக அவர் அந்த மதத்துடைய ஆகம அளவையை, உரை அளவையை ஏற்க வேண்டும்.
உரை அளவையை ஆகம அளவையை ஏற்காதவர் அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர் என சொல்ல முடியாது. அவர்கள் அந்த மதத்தை ஆராய்ச்சி செய்கின்றார்கள் அல்லது அந்த மதத்தை பற்றி படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் ஒரு மதத்தை ஏற்பவர்கள் அந்த ஆகம அளவையை ஏற்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நாம் கண்டு அல்லது கருதி அறிய முடியாது. உரை அளவை மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என சொன்னால் நான் அதை கண்டால்தான் அறிவேன் அல்லது கருதினால்தான் அறிவேன் என சொல்ல முடியாது. ஆகம அளவையை நாம் ஏற்கத்தான் வேண்டும். உலகாயுதர்கள் காண்டல் அளவை மட்டும் ஏற்பார்கள். கண்டால் மட்டுமே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் கடவுள் இல்லை என்பது உலகாயுதர்களுடைய நம்பிக்கை. கடவுளை நாங்கள் காட்டினால் அதை ஏற்போம் என சொல்வார்கள். எல்லா பொருளையும் காட்சி அளவைக்குள் அடக்க முடியாது. அவர்கள் கருதல் அளவை இல்லை என சொல்வார்கள். ஆனால் ஒரு முயற்சி செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்பதை யூகித்து அந்த பலனுக்காக ஒரு செயலை செய்வார்கள். இது கருதல் அளவை என சொன்னால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். பௌத்தர்களும் சமணர்களும் காட்சி அளவையை ஏற்பார்கள், கருதல் அளவையை ஏற்பார்கள். அவர்கள் உரை அளவையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பௌத்த மத நூலான திரிபிகடத்தில் சொர்க்கம் நரகம் பற்றி உண்டு. அந்த சொர்க்கம் நரகமும் அவர்கள் காட்சி அளவையிலும் அவர்கள் அறிய முடியாதது, கருதியும் அறிய முடியாது. ஆனால் அப்பொழுது அந்த உரையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால்தான் சுவாமிகள், நீங்கள் உரை அளவை ஏற்கின்றீர்கள், ஏதோ வாதத்திற்காக அதை மறுக்கிறீர்கள் என பரபக்கத்தில் அவர்களுடைய கருத்துக்களை மறுத்து உங்களுக்கும் உரை அளவை உண்டு என கூறுவார். ஆனால் நம்மளுடைய சைவ சமயம்தான் காட்சி அளவையும் ஏற்றுக்கொள்ளும், கருதல் அளவையும் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு மேற்பட்ட உயர்ந்த அளவையான ஆகம அளவையும் சைவ சமயம்தான் ஏற்றுக்கொள்கின்றது. இன்னும் பல மதத்தவர்கள் இதற்கு மேற்பட்டும் பல அளவைகளை சொல்கின்றார்கள். அந்த அளவைகள் எல்லாமே இந்த 3 அளவைக்குள் அடங்கிவிடும் என்பதனால் தான் சுவாமிகள் இந்த 3 அளவைகளே போதும், மற்ற அளவைகள் எல்லாம் இந்த 3 அளவைகளுக்குள் அடங்கும் என அந்த அளவைகளை பற்றி சிறிதாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதில் முக்கியமாக சொல்வது அபாவ அளவை. இவை எல்லாம் வடமொழி பெயர்தான். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சொன்னால் நம்மளுக்கு புரிந்துவிடும். அபாவம் என்பது இன்மை அளவை. அதாவது ஒரு இன்மையை கொண்டு இன்னொரு இன்மையை இல்லை என கூறுவது. பனி இல்லை, ஆதலால் குளிர் இல்லை. குளிர் இல்லாததை பனி இன்மையை வைத்து அறிந்து கொள்வது. இது ஒரு கருதல் அளவைக்குள் அடங்கும். அடுத்த அளவை பொருள் அளவை. இது அர்த்தாபத்தி அளவை என சொல்வார்கள். ஒரு பொருளை பற்றி ஒரு பகுதியை மட்டும் சொல்லிவிட்டாலும் சொல்ல முடியாத விட்டு போன அந்த பகுதியை வைத்து மற்றதை உணர்ந்து கொள்வது அர்த்தாபத்தி அளவை. அதாவது பருத்திருக்கின்றவன் பகலில் உண்ணமாட்டான் என சொன்னால் அவன் இரவில் உண்ணுகின்றான் என்பது வெளிப்படை. அல்லது ஒரு ஊரில் இருவர் இருக்கின்றார்கள், இவர் ஒருவரே கொடுப்பவர் என சொன்னால் மற்றொருவர் கொடுக்க மாட்டார் என்பது வெளிப்படை. இது அர்த்தாபத்தி அளவை. இதுவும் கருதல் அளவையில் அடங்கும். அடுத்தது உவமை அல்லது ஒப்பு அளவை. இந்த உவமை ஒப்பு அளவை என்பது ஒரு காட்டு மாடை பற்றி சொல்ல வேண்டுமானால் காட்டிற்குள் அழைத்து சென்று காட்டி சொல்ல முடியாது. அதற்கு பதில் வீட்டில் உள்ள மாடை காட்டி, இந்த காட்டு மாடானது இதைவிட பல மடங்கு பெரியது, பலம் வாய்ந்தது என சொன்னால் உவமையை சொல்லி அந்த காட்டு மாடை புரிய வைப்பது உவமை அல்லது ஒப்பு. அடுத்தது பாரிசேட அளவை. இது 4 பொருள்களில் 3 பொருள்களை நீக்கிவிட்டால் எஞ்சிய ஒரு பொருளை வைத்து மற்ற 3 பொருள்களை கணக்கிடுவது பாரிசேட அளவை. சிவாக்கிர யோகிகள் இந்த அளவையை பற்றி ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதையை சொல்லி விளக்கி இருக்கின்றார். மகாபாரதத்தில் யானை பலம் கொண்டவர்கள் 4 பேர். ஒன்று துரியோதனன், மற்றொன்று பீமன், மற்றொருவன் கீசகன், மற்றொருவன் ஜராசந்தன். பாண்டவர்கள் விராட பருவத்தில் மறைந்திருந்து வாழ்ந்த காலத்தில் பீமன் கீசகனை கொன்று விடுகின்றான். கீசனை கொன்றதும் துரியோதனுக்கு தெரிந்துவிட்டது, இந்த கீசகன் யாராலும் கொல்லப்பட முடியாதவன், அவன் இறந்திருக்கிறான் என்றால்
அதற்கு காரணம் பீமனாகத்தான் இருக்க வேண்டும். பீமன் விராட தேசத்தில் இருக்கின்றான் என சொல்கின்றான். எப்படி என்றால் 1000 யானை பலம் கொண்ட நால்வரில் துரியோதனன் கீசகனை கொல்லவில்லை. அப்படி என்றால் ஜராசந்தனோ அல்லது பீமனோ கொன்றிருக்க வேண்டும். ஜராசந்தனை பீமன் ஏற்கனவே ராஜசூயம் யாகம் பண்ணுவதற்கு முன்பே ஜராசந்தனை கொன்றுவிட்டான். அப்படியானால் எஞ்சி இருப்பது பீமன் மட்டும்தான். அந்த கீசகனை கொன்றது பீமன் தான், பாண்டவர்கள் அங்குதான் இருக்கின்றான் என எஞ்சிய ஒருவனை வைத்து உண்மையை அறிவது, இது பாரிசேட அளவை. இதுவும் நாம் கருதி அறியக்கூடிய கருதல் அளவையில் அடங்கும். அடுத்தது சம்பவம் அல்லது உண்மை என்ற அளவை. அதாவது 100 பொற்காசுகள் இருக்கிறது என்றால் உன்னிடம் 90 பொற்காசுகள் இருக்கிறதா என கேட்கப் போவதில்லை. 100 இருக்கிறது என்றால் அதில் 90 அடக்கம் என்பது நாம் சொல்லாமலே வெளிப்படை. இதுவும் கருதல் அளவையில் அடங்கும். அடுத்தது இயல்பு அளவை. இயல்பு அளவை என்பது ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். எடுத்துக்காட்டாக மா என சொன்னால் வண்டை குறிக்கும், மா மரத்தை குறிக்கும், பெரிய என்ற பொருளிலும் அது வரும். மா பூத்தது என சொன்னால் நாம் வண்டையோ அல்லது பெரிய என்ற பொருளை நாம் நினைக்கப் போவதில்லை. மா மரத்தைத்தான் அது குறிக்கும் என்பது நமக்கு யூகித்து அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இதுவும் கருதல் அளவைதான். அடுத்தது ஐதீகம். வழி வழியாக சொல்லி நம்பப்பட்டு வருவது. கங்கையில் குளித்தால் பாவம் தீரும் என்பது வழி வழியாக ஐதீகமாக நம்பப்பட்டு வருவது, சொல்லப்பட்டு வருவது. இது உரை அளவையில் அடங்கும். இந்த 10 அளவைகள் மட்டுமல்ல, இதற்கும் மேற்பட்ட அளவைகள் உண்டு. ஆனால் சுவாமிகள் இப்படி எல்லா அளவைகளும் இந்த 3 அளவைகளுக்குள் அடங்கும். ஆதலால் இந்த 3 அளவைகளே போதும் என சுவாமிகள் இந்த பாடலில் அளவை, காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு 6 என்பர். அளவை மேலும் ஒளிவு, உண்மை, ஐதீகத்தோடு இயல்பு என 4 அளவை காண்பர். அவையிற்றின் மேலும் மறைவர். அவையெல்லாம் அளவை, காண்டல், கருதல், உரை என்னும் இம்மூன்றில் அடங்கிடுமே என சுவாமிகள் பாடுகின்றார். இந்த 3 அளவைகளை படித்தாலே போதும், ஏனைய அளவைகளும் இதற்குள்ளே அடங்கும் என்பதால் அடுத்து இந்த 3 அளவைகளை பற்றி, அதன் இயல்பை பற்றி சுவாமிகள் அடுத்தடுத்த பாடலில் கூறுகின்றார். இந்த பாடலில் அளவை என்ற சொல் பலமுறை திரும்ப திரும்ப ஒரே சொல்பட வருவதால் இது சொல் பொருள் பின்னிலை வர அணியனாரும். இனி அடுத்த பாடலில் இந்த 3 அளவைகளின் இயல்பை ஒவ்வொன்றாக சிந்திப்போம்.